தன்னோட பொங்கல் ஆர்டர் தான் கையை விட்டு போயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக பேசாம நம்ம எழில் சொன்ன மாதிரியே கோபியோட உதவியை இந்த விஷயத்துல கேட்கலான்னு சொல்லிட்டு நினைச்ச பாக்கியாவும் உடனடியா கோபி கிட்ட போயிட்டு தன்னோட மனசுல இருக்க விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுறாங்க, அதனால உங்களோட கிளவுட் கிச்சன்ல இருந்து உங்களால சில ஆட்களை எனக்கு வேலைக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் அனுப்ப முடியுமான்னு கேட்க உடனே இதை கேட்டுட்டு கோபி நமக்கு பாக்கியாவுக்கு உதவி பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம திகச்சு போய் நின்னுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஈஸ்வரியும் கோபி இவ்வளவு சந்தோஷப்படுறத பார்த்தது மட்டும் இல்லாம பாக்கியாவால மட்டும் தான் நம்மளோட மருமகளா இருக்க முடியும், எப்படியாவது அந்த ஆனங்கிட்ட ராதிகாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு கோபி கூடயே இவ்வளவு சேர்த்து வச்சலான்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம உடனடி அவங்க ரெண்டு பேருமே சேர்த்து வைக்கிற மாதிரி பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா கோபி கிட்ட எல்லாம் போய் நீ பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க, அவங்க கிட்ட உரிமையா கேளு, உனக்கு செய்யாம கோபி வேற யாருக்கு செய்ய போறான் அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட பாக்கியாவும் இந்த அத்தைக்கு வேற வேலை கிடையாது, இப்படியே டபுள் மீனிங்ல பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காம கோபி கிட்ட என்ன கோபி உங்களோட ஆட்களை எனக்கு கொஞ்ச நாளைக்கு உதவி பண்றதுக்காக அனுப்ப முடியுமா, நீங்க ஒண்ணு சும்மா அனுப்ப தேவையில்ல, நான் அதுக்கான சேலரி அவங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன்னு சொல்ல ஆனா கோபியும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் ஏற்கனவே 2 மாச சேலரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்து வச்சிருக்கேன், சொல்ல போனா என்னோட உடம்பு இப்ப இருக்க நிலைமையில என்னால கிளவுட் கிச்சனை இப்போதைக்கு பாத்துக்க முடியாதுன்ற காரணத்துக்காக தான் அந்த கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டு அவங்களுக்குமே சும்மா சேலரி கொடுத்துட்டு இருக்கா, சோ பேசாம அவங்க உங்களோட ஹோட்டல்லயே வந்து வேலை செய்யட்டும்னு சொல்லிட்டு உடனடியா நான் என்னோட எல்லா ஆட்களையுமே உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பி வைக்கிறேன்னு பாக்கிய கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவும் ரொம்பவே தேங்க் பாட்டி, இதெல்லாம் நீங்க சும்மா பண்ண தேவையில்ல, அவங்களுக்காக சேலரி நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அந்த சேலரி என்ன உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோபியோட பதில கூட கேட்க விருப்பம் இல்லாம கெத்த அவங்களோட முடிவை மட்டும் சொல்லிட்டு கிளம்பி போக. ஆனா கோபியோ இந்த பாக்கியா போக போக என்ன இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காமா, என்னோட பாக்கியக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்குன்னு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குன்னு சொல்ல. அப்போ இதை கேட்ட ஈஸ்வரியும் என்ன சொன்ன பாக்கியாவா உன்னோட பாக்கியான்னு சொன்னியான்னு ஆச்சரியமா கேட்க உடனே கோபியும் சே தெரியாம சொல்லிட்டு நினைக்கிறேன், அவ எப்படி என்னோடவளா ஆவா, நான் தான் இப்போ அவளை பிரிஞ்சு வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கொஞ்சம் லைட்டா ஏதோ பண்ணது தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியும் இன்னுமே ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சது மட்டும் இல்லாம பக்கத்துல உட்காந்துருக்க இனிய கிட்ட இங்க பாத்தியா உன்னோட அப்பாவுக்கு இப்போ பாக்கியோட அருமை புரிய ஆரம்பிச்சிருச்சு, சோ இதுக்கப்புறமா பாரு உன் பாட்டி எப்படி அந்த ராதிகாவை உன்னோட அப்பா வாழ்க்கைக்குள்ள இருந்து ஒரேடியா விரட்டி அடிக்க போறேன்னு, ஒருவேளை ராதிகா மட்டும் அவனோட வாழ்க்கைக்குள்ள இருந்து போயிட்டு கண்டிப்பா கோபி வேற எந்த பிரச்சனையும் பண்ணாம பாக்கியா கூட சேர்ந்து வாழுவான், எல்லாத்துக்கும் மேல பாக்கியாவுமே ராதிகா அவளோட ஃப்ரெண்டா இருக்கனாலதான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்கா, ஒருவேளை வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா இந்நேரம் கோபியா அவ எப்பவோ தான் பக்கம் இழுத்திருப்பா, சோ இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல, எப்படியாவது நான் முதல்ல பாக்கியாவையும் ராதிகாவையும் பிரிக்கிறேன், அதுக்கப்புறமா உங்க அப்பாவையும் பாக்கியாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான திட்டத்தை சொல்லிட்டு இருக்கா. ஆனா இதை கேட்டுட்டும் இனியா நீங்க பண்றதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியல பாட்டி, நீங்க பெரியவங்க, சோ நீங்க என்ன பண்ணாலும் சரியாதான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களை நம்புறேன், ஆனா ஒன்னே ஒண்ணு என்னோட அப்பாவும் அம்மாவும் எனக்கு ஒன்னா இருக்கணும் தான் ஆசைன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசுல இருக்கதை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக. அப்போ இந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையுமே அதாவது ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஈஸ்வரி பேசுனது எல்லாத்தையுமே கேட்ட ராதிகாவும் செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே ஈஸ்வரி மேல கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க மனசுக்குள்ள இவ்வளவு கேவலமான எண்ணம் இருக்கும்னா அதை எப்படி போக்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு உடனடி அவங்க பாக்கிய கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஈஸ்வரி பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்ல உடனே இதை கேட்ட பாக்கியாவும் செம்ம ஷாக்கோட இருக்கும்போது பாக்கிய கிட்ட ராதிகாவும் என்ன பாக்கியா இப்போ நீங்க உங்களோட அத்தை பண்றது எல்லாமே சரி இல்ல பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க போறாங்களா, அப்படி இல்லன்னா என்ன மாதிரியே அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்க போறீங்களான்னு கேட்க. ஆனா பாக்கியாவும் ராதிகா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி இதுக்கு மேல நான் அத்தை பண்றது எதையுமே பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க போறது இல்ல, பாவம் பெரியவங்களா இருக்காங்களே அவங்கள மதிச்சு நடத்துக்கணுன்றதுக்காக இவ்வளவு நாள் நான் அமைதியா இருந்துட்டு, ஆனா இதுக்கப்புறம் அவ அப்படி இருக்க போறது இல்லன்னு சொல்லிட்டு அப்பவே அதுக்கு சரியான பதில குடிக்கணும்ன்றதுக்காகவே உடனடி அவங்க ஈஸ்வரி கிட்ட போயிட்டு அத்தை நீங்க உங்க மனசுக்குள்ள நானும் கோபியை சேர்ந்து வரணும்ன்ற ஆசையோட இருக்கீங்களான்னு கேட்க. உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியாவே தானா வந்து இப்படி கேட்கிற, ஒருவேளை அவளுக்கும் நம்ம நினைக்கிறது தெரிஞ்சு அவளுமே கோபி கூட வாழ ஆசைப்படுறாளோ அதுக்குதான் நம்ம கிட்ட உதவிக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க புரியாம பாக்கிய கிட்ட தான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு உடைக்க. உடனே இதை கேட்டுட்டு பத்திரகாலியா மாறின பாக்கியாவும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், உங்களோட பையன் என்னோட வாழ்க்கையில பண்ண அத்தனை துரோகத்துக்கும் ஒரு வகையில நீங்களும் காரணம் தான், நீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் இது வரைக்கும் நான் உங்க மேல அன்பையும் மரியாதையும் தான் நிறைய வச்சிருந்தேன், ஆனா அது இப்ப எல்லாத்தையுமே நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க, இதுக்கப்புறமா நீங்களும் உங்க பையன் மாதிரி எனக்கு வேண்டாதவங்கள மாறிட்டீங்க, அதுக்கும் மேல அந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளு கூட மறுபடியுமே நான் என்னோட வாழ்க்கைய பகிர்ந்துப்பேன்னு சொல்லிட்டு நீங்க கனவு கூட காணாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி ஒரு நரகத்துல நான் வாழ்றதுக்கு செத்து கூட போகலான்னு சொல்லிட்டு பேச. உடனே இதை கேட்டுட்டு பாக்கியாவை சமாதானப்படுத்துறதுக்காக ஈஸ்வரி எப்பவும் போலயே அவங்களோட எமோஷனல் டிராமாவை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம பாக்கி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு என் பையனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பேசாம இந்த ராதிகாவை பத்தியோ மத்தவங்களை பத்தியோ யோசிக்கிறத நிறுத்திட்டு உன்னை பத்தி மட்டும் யோசி, கோபி கூட சேர்ந்து மறுபடியுமே சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பி பாக்கியான்னு சொல்ல. ஆனா பாக்கியாவும் நான் யார பத்தியும் யோசிக்கல, நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன், நான் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா உங்களோட பையனோட வாழ்க்கைக்குள்ள நான் போகவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வந்துச்சு, அதுக்கப்புறமா தான் நீங்க இந்த பாக்கியோட உண்மையான கோபத்தை பாப்பீங்கன்னு அங்க இருந்து கிளம்ப. அப்போ இந்த மாதிரி பாக்கியோட
மனசுல இருக்க அத்தனத்தையுமே கொட்டி தீத்தது எல்லாத்தையுமே கோபி, ராதிகா, வீட்டுல இருக்கவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆக ஈஸ்வரியும் இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம கண் கலங்கி நின்னுட்டு இருக்காங்க.